டிவைன் எனர்ஜி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாக்கியலட்சுமி செந்தில்குமார், ரெய்கி கிராண்ட் மாஸ்டர். இன்னைக்கு காளி தேவி எந்த மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்றதை பற்றி பார்க்கலாமா? இதுல இருந்து நம்மளுக்கு இந்த 2 அட்டை எடுத்திருக்கோம். இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த 2 அட்டையில உங்களுடைய பிரசண்டா உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்களுக்கு காளி தேவி எந்த மாதிரியான மெசேஜ் சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாமா? இந்த அட்டைய முதல் அட்டையை யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு காளி தேவி என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உங்க வாழ்க்கையில நிறைய எதிரிகள் இருந்திருப்பாங்க, அதனால நீங்க நிறையவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனிமேல் பட்டு உங்க கஷ்டங்கள் அத்தனையுமே நிவர்த்தியாக போகுது. ஏன்னா இது அத்தனை எதிரிகளும் நான் ஓட விட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க எப்பொழுதுமே தன்னம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இருங்க. உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் நிறைய காத்துக்கிட்டு இருக்குது. நீங்க எந்த மாதிரியான ஆசைகள் நிறைய பட்டிருந்தீங்களோ, எதிரையெல்லாம் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களோ, அத்தனை விஷயங்கள்லையும் இவங்க ஜெயிக்க வைக்க போறாங்க. இதனால நீங்க மனம் தளர விடாம பலகீனமா உங்களுடைய நிலையை நீங்க காட்டிக்கொள்ளாம இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. நம்பர் 2, இந்த அட்டையை யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு காளி தேவி என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உங்களுக்கு பழைய விஷயங்களை அத்தனையுமே நீங்க திருப்பி திருப்பி அதை நினைக்கவே கூடாது. புது புது விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது, தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு உண்டான அந்த கரெக்டான விஷயங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் விரைவில் வரும். இது அத்தனையுமே நான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பேன். ஆனா நீங்க பழைய விஷயங்கள் பத்தியே நீங்க எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்குள்ள விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்க மாத்திக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு காளி தேவி சொல்ல வர்றாங்க. இன்னைக்கு காளி தேவியோட மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தகவல் மூலமாக காளி தேவியோட அருள் எல்லாருக்கும் கண்டிப்பான முறையில கிடைச்சி அவங்களுடைய அத்தனை விஷயங்களும் சரியான பாதையை நோக்கி செல்லும். நன்றி, வணக்கம்.